அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று இம்முறை ஓயல் பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு பாற்றூல வரக்கூடிய சில கேள்வி பகுதிகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு கேள்வி தலைப்போடு வந்திருக்கின்றோம். இருபடி சமன்பாடு, அந்த இருபடி சமன்பாட்டில் வரக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி தான் இன்றைய நாள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ நேரடியாக கேள்வி பகுதிக்குள் செல்வோம். அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னாடா, வளைவு பாலம் ஒன்றின் குறுக்குவெட்டு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளது. நிலற்றப்பட்ட பகுதி ஓவை மையமாக கொண்ட இரண்டு அரைவட்ட பகுதிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. OA 3 அலகு என்று சொல்லப்படுது. அப்போ தரவை அந்த படத்தில் குறித்து கொள்ளுங்க. OA 3 அலகு, ஏபியும் பிசியும் சமன், அது எக்ஸ் என்று சொல்லப்படுது. அப்போ இது ஒரு பரும்படி படம்ங்கிறதால இது பெரிசு இது சிறிசு என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த படம் உங்களுக்கு காட்டப்படுகின்றது. அப்போ ஏபியும் பிசியும் சமன் என்று சொன்னால் அந்த ஏபிஎக்ஸ் பிசியும் எக்ஸ் என்று தரவு தரப்பட்டிருக்கு. அதன் பிறகு நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு 10.5 பை என்று சொல்லப்படுது. இம்முறை மினிஸ்ட்ரியால் வந்த ஒரு கேள்வியிலையும் ஒரு செங்கோண முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம் ஒன்று வெட்டி எடுக்கப்பட்ட நிலற்றப்பட்ட பகுதி தசத்தில் சொல்லப்படுது. இதே மாதிரி கேள்விதான் இந்த வருடம் மினிஸ்ட்ரியால் வெளியாக்கப்பட்ட கேள்வியிலையும் இருபடி சமன்பாடு கேள்வி ஒன்று வந்திருக்கு. அப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து இதே அமைப்பில் இதுவரைக்கும் அந்த கேள்வியை செய்து பார்க்காதவர்கள் செய்து பார்த்து கொள்ள முடியும். அப்போ நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பு 10.5 பை என்று சொன்னால் நிறுவனம் எக்ஸ் ஆனது எக்ஸ் வர்க்கம் சாய 2x சாய 7 சமன் 0 என்று நிரூபிக்கொள்ள வேண்டும். சில பாஸ் பேப்பரில் நிறுவல் தராமல், அதாவது இந்த இருபடி சமன்பாடு தராமலும் கேள்வி வரும். அந்த சரியான சுருக்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது அந்த இருபடி சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இருபடி சமன்பாடை தந்து போட்டு இந்த நிறுவல் கேட்கப்படுகின்றது, இந்த இருபடி சமன்பாட்டை கேட்கப்படுகின்றது. அப்போ இப்படியான கேள்வி வரும்போது பிள்ளைகள் சுருக்களை தெளிவாக சுருக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு சுருக்கும் போது அவன் சொன்ன அதே இருபடி சமன்பாடு உங்களுக்கு விடையாக வரும். அப்போ நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு தான் 10.5 பை என்று சொல்லப்படுது. இதில் இருந்து இந்த புள்ளிக்கோட்டால் தரப்பட்ட இந்த அரைவட்டத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக தரப்படுதுண்டா, இதில் 2 அரைவட்டம் இருக்குது. அந்த 2 அரைவட்டத்தினுடைய மையம் O என்று சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து OBனுடைய ஆரையை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து பெரிய அரைவட்டத்தினுடைய ஆரை OCயை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இதுக்கு எப்படி அந்த வசனம் எழுதி கொள்ள வேண்டும் என்றால், நிலற்றிய உருவின் பரப்பு சமன். இந்த நிலற்றிய உருவின் பரப்பு எப்படி என்று சொன்னால், பெரிய அரைவட்டத்தின் பரப்புல இருந்து, இதை ஃபுல் எழுதி கொள்ளணுமா, பெரிய அரைவட்டத்தின் பரப்பில் இருந்து இந்த சிறிய அரைவட்டத்தின் பரப்பை கழிக்கும் போது நிலற்றப்பட்ட உருவின் பரப்பு அவன் சொன்ன மாதிரி 10.5 பை வரும். சரியா? அப்ப நிலற்றப்பட்ட உருவின் பரப்பு சொல்லப்படுதா இல்லையா? அப்ப அவன் சொன்ன பெருமானத்தை நிலற்றப்பட்ட உருவின் பரப்புக்கு கீழே செய்யணும் 10.5 பை என்று போட்டு அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன? அரை தர பையார் வர்க்கம். முழுவட்டத்தின் பரப்பளவு தான் பையார் வர்க்கம். அப்ப முழுவட்டத்தின் பரப்பு பையார் வர்க்கம் என்றா அரைவட்டத்தின் பரப்பு அரை தர பையார் வர்க்கம். ஸோ அரை தர பை என்று போட்டு பிள்ளைகள் இவ்விடத்தை நீங்க பெரிய அரைவட்டத்தினுடைய ஆரையை கண்டுபிடித்து போட்டு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப பெரிய அரைவட்டத்தினுடைய ஆரை OC ஆக இருக்கும். தெளிவாக விளங்கணும், OC. அப்ப எக்ஸிம் எத்தனை? 2x 3 கூட்டினா 2x ஆக 3. அப்ப உங்களுக்கு தெரியும் அரை பையார் வர்க்கம்ங்கிறதால ஆரைக்கு பதிலாகத்தான் 2x ஆக 3 கோவை என்ற பிரக்கெட் பண்ணி
வர்க்கம் இருக்குங்கிறதால வர்க்கத்தை போட்டு கொள்றேன். தெளிவாக விளங்கணும். சாய சிறிய அரைவட்டத்தின் பரப்பும் அரை பையார் வர்க்கத்தான். பொதுவாக பெரிசோ சிறிசோ அரைவட்டத்தின் பரப்பு அரை பையார் வர்க்கம். அரை தர பை தர சிறிய அரைவட்டத்தின் ஆரை என்று சொன்ன இவ்வளவு. இதுல அரைவட்டத்தினுடைய ஆரை வந்து எக்ஸாக 3 பிரக்கெட் பண்ணி வர்க்கம் என்று போடணும். ஏன் நான் பைக்கு விட கொடுக்கலன்னு சொன்னா, அந்த பைக்கு பெருமானம் 22 ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னா, அவன் தந்த நிலற்றப்பட்ட பரப்பளவுல பாருங்க பை இருக்குங்கிறதால ஒவ்வொரு சமன்பாட்டிலையும் பைக்கு பெருமானம் கொடுப்பீங்கன்னா அந்த சுருக்கள் அந்த தந்த இருபடி சமன்பாடு உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அப்ப பை இருக்குங்கிறதால இங்கேயும் என்ன செய்யணும், பைக்கு பெருமானம் கொடுக்காமல் பை ஆகவே போட்டுக்கொண்டு 10.5 பை சமன் இந்த எழுதப்பட்ட இந்த ரெண்டு உறுப்புலையும் பாருங்க பொதுவாக அரை இருக்கு, அங்கேயும் அரை இருக்கு, பை இருக்கு, அங்கேயும் பை இருக்கு. அப்ப அந்த பின்னத்துல பை என்ன செய்யும்டா தொகுதி எண்ணில் இருக்கிற ஒன்றோட பெருக்கப்படும். அப்ப நான் ரெண்டுலையும் இருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் என்று சொன்னா பை பை 2 பொதுவாக எடுத்தீங்கன்னா பிரக்கெட் பண்ணி 2x ஆக 3 முழுவதின் வர்க்கம், இதை பெரிய அடைப்புல காட்டுறேன், கழித்தல் அடையாளம் x ஆக 3 முழுவதின் வர்க்கம், அடைப்பை மூடிக்கொள்றேன். அப்ப இதையும் பெருகினா பை பை 2, இங்கேயும் பை பை 2 இருக்கு, ரெண்டுலையும் பை பை 2 இருக்கிறதால பொதுவாக எடுத்தீங்கன்னா இரட்டை அடைப்புக்குள்ள மீதமாக இருக்கிற மடங்கை நீங்க என்ன செய்ய வேண்டும், பார்த்து எழுத வேண்டும். சரிதானே? இப்ப பாருங்கடா, இந்த பையும் இந்த பையும் என்ன செய்யப்படும், வெட்டுப்படும். சமன் வந்தா நேருக்கு நேர் வார மடங்க சுருக்கி கொள்ளலாம். சமன் தர வந்தா தான் க்ரோஸ் பார்ட்ல சுருக்கணும் அல்லது மேலும் கீழும் சுருக்கணும் உங்களுக்கு தெரியும். சமன் வந்தா நேருக்கு நேர் பகுதி எண்ணையும் வெட்டணும், தொகுதி எண்ணையும் மடங்காக இருந்தா சுருக்கக்கூடியதாக இருந்தா சுருக்கலாம். க்ரோஸ் பார்ட்ல சுருக்க இயலாது. தொகுதி எண்ணையும் வெட்டலாம், பகுதி எண்ணையும் வெட்டக்கூடியதாக மடங்காக இருந்தா சுருக்கலாம். அதன் அடிப்படையில் பையையும் வெட்டி கொள்வேன். அப்ப ரெண்டு பிரிவுபாடு இங்கால என்ன செய்யப்படும், பெருக்கப்பட்டா 10.5 2ஆல பெருக்கும் போது இவரத்தை எழுதி கொள்வேன். உங்களுக்கு தெரியும் 21. இப்ப முன்னுக்கு வர எல்லா பெருமானமும் பெய்த் போனா அடைப்பை போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல விரிவு உங்களுக்கு தெரியும். 10ஆம் ஆண்டுல ஈருறுப்பு கோவை என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. நேரடியாக எழுதலாம். 2x ஆல பெருக்கினா 4x வர்க்கம், நேரால பெருக்கினா நேர் தான் வரும். இதுக்கு முன்னுக்கு ஒன்றும் இல்லாட்டி சக இருக்கும். ஸோ நேரால பெருக்கினா நேர். உள்ளுக்கு வர ரெண்டு உறுப்பையும் என்ன செய்யணும், பெருக்கணும், கூற்றுல பெருக்கணும். அப்ப 2x 3ஆல பெருக்கினா 6x, வார விடைய எப்போதும் 2ஆல பெருக்கணும். ஸோ 12x, 3ஆல பெருக்கினா 9, கழிக்கணும். கட்டாயம் இதை பிரக்கெட் பண்ணி போடுங்க. காரணம் கோவைங்கிறதால கழித்தல் வரக்கூட பிரக்கெட் பண்ணி இதே மாதிரி அடைப்பை நீக்கி கொண்டீங்கன்னா x வர்க்கம் சாக உள்ளுக்கு பெருக்கினா 3x, வாரவுடைய 2ஆல பெருக்கும் போது 6x, 3ஆல பெருக்கினா 9. இப்ப 21 சமன் 4x வர்க்கம் சாக 12x ஆக 9. மறையால அடைப்பை நீக்கி கொள்ளுங்கடா. குறியீட்டுல மட்டும் மாற்றம் வரும். x வர்க்கம் சாய 6x சாய 9. இப்ப இனத்தோட என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப 21 அப்படியே இருக்கு. 4x வர்க்கத்தில் இருந்து பாருங்க, x வர்க்கம் இருக்கா, ஒரு x வர்க்கம் கழிப்பட்டா 3x வர்க்கம் என்று வரும். சக 12x இருந்து 6x போனா சக 6x என்று வரும். நேர் 9 மறை 9 அதே பெருமானம், குறியீடு வித்தியாசம். நேர் மறை இப்படி குறியீடு வித்தியாசமாக இருந்து சமனான இலக்கம் பெருமானம் வரும்போது ரெண்டும் வெட்டுப்படும், பூச்சியமாயிரும். சோ வெற்றன். இப்ப பாருங்களா, தந்த நிறுவல்ல x வர்க்கத்துக்கு முன்னுக்கு எந்த பெருமானமும் இல்லைன்னு சொன்னா அங்க 1 இருக்கு. இப்ப தந்த நம்ம செய்த முறையில பாருங்க, x வர்க்கத்துக்கு முன்னுக்கு 3 இருக்கு. அப்ப எல்லாத்தையும் என்ன செய்யணும்டா, அந்த x வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த 3ஆல சமனுக்கு இடப்பக்கமும் வலப்பக்கம் இருக்கிற பெருமானத்தை அந்த x வர்க்கத்துல குணகத்தால பிரிக்கணும். பிரிக்கும் போது 21 3ஆல வகுத்தா 7 என்று வரும்.
இந்த 3 இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். ஒவ்வொரு உறுப்பாலையும் நீங்க என்ன செய்யலாம், பிரித்தும் காட்டலாம், இப்படி போட்டும் பிரிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப 3 வெட்டுப்பட்ட எக்ஸ் வர்க்கம் என்று வரும். சாக 6 3ஆல பிரித்தா 2x என்று வரும். அப்ப இருபடி சமன்பாட்டு ஃபார்மட்டுக்கு கொண்டு வரணும் என்றா 7 கூட்டுப்படுது, அங்கால போன என்ன செய்யப்படும், கழிப்படும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சாக 2x சாய 7 சமன் 0. இதுதான் விட. அந்த விடையில ஒரு சிறு திருத்தம் ஒன்று எடுக்க வேண்டும். தரப்பட்ட அந்த இருபடி சமன்பாட்டுல எக்ஸ் வர்க்கம் சக 2x என்று வரும். அதில் குறியீடு ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கு, மறை 2x என்று போட்டிருக்கு. அவர்கிட்ட நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், நேர் 2x, அப்போதான் அதே ஆன்சர் வரும். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 7 சமன் 0. இதுதான் அவன் சொன்ன முதலாவது அந்த விடயம். அந்த இருபடி சமன்பாட்டை எடுத்து காட்டியதுக்கு பிறகுதான் மற்றைய படிமுறையை செய்து கொள்ள வேண்டும். இப்போ தொடர்ச்சியான கேள்வியை பாருங்கடா. அந்த இருபடி சமன்பாடை நிறுவிட்டோம். அதிலிருந்து எக்ஸின் பெருமானத்தை கண்டு ஓசியின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. வர்க்க மூலம் 2 சமன் 1.41 எடுக்கட்டா. உங்களுக்கு தெரியும், எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 1 என்று வந்தால் வர்க்க பூர்த்தியை செய்வதுதான் இலகுவான ஒரு முறை. அதில் முதலாவது படிமுறை என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதை சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகணும். வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தணும்னா முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு வர பெருமானம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், வேறொரு முறைங்கிறது சமன்பாட்டு முறை. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சுருக்கி கொள்ள வேண்டும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சாக 2x சமன் 7 கழிப்பட்டால் அங்கால போனா கூட்டுப்படும். எக்ஸினுடைய குணகத்தை பாருங்கடா, நேர் 2. அப்ப அந்த குறியீட்டை விட்டு போட்டு அந்த வார பெருமானத்தை எப்போதும் 2ஆல பிரிக்கணும். அது ஒற்றை இலக்கமாக இருந்தாலும் சரி, இரட்டை இலக்கமாக இருந்தாலும் சரி. அப்ப இரட்டை இலக்கம் வந்தா 2ஆல பிரிப்படும், ஒற்றை இலக்கம் வந்தா பின்னத்துல போட வேண்டும் என்று உங்களுக்கு தியரி வகுப்புல சொல்லி தந்திருக்கேன். அப்ப 2ஆல பிரித்தா 1 என்று வரும். 1 வார விடைய அதே விடையால பெருக்கணும். அப்ப இங்க 1 வாரத்தால 1ஆல பெருக்கினா 1 என்று வரும். 3 வந்தா 3ஆல பெருக்கினா 9. அதுல தெளிவாக இருக்கணும். அப்ப வார விடைய பெருக்கி வார விடைய இருபுறமும் 2 பக்கமும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்ப 3 உறுப்பு வந்தா நிறை வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. எக்ஸ் வர்க்கம் எக்ஸை போடணும், 2ஆம் உறுப்புக்கு முன்னுக்கு சகண்டா சகைய போட்டு எக்ஸினுடைய குணகம் எத்தனை 2 அரைவாசியை மட்டும் போட்டு பிரக்கெட் பண்ணி வர்க்கம் போட வேண்டும். அல்லது 3ஆம் உறுப்பை மட்டும் பாருங்க, 1 என்கிறது சதுர எண். எப்போதும் 3ஆம் உறுப்பு சதுர எண்ணாகத்தான் வரும். அது எத்தனையாவது சதுர எண்ணுங்கிறத பார்த்தும் இந்த பெருமானத்தை போடலாம். சமன் 7 1 8 வரும். வர்க்கத்தை இல்லாம செய்யணும்டா ருட்டை போட்டு பிளஸோ மைனஸ் என்று போட வேண்டும். சகையோ சையோ. இப்ப அவன் தந்த ஹெல்ப்பை பாருங்க 2. அப்ப இங்க 2 வரல. அப்ப உங்களுக்கு தெரியும் இது முழுமை சேடு. அந்த 2ஐ வைத்து தான் பெருக்கமாக உடைத்து பாருங்க. 2ஐ எதால பெருக்கும் போது 8 வரும், 4ஆல. அப்ப 4 என்கிறது சதுர எண், அத விகித முறு எண், இது விகித முறாயன். 2னுடைய பெருக்கம் தான் முழுமை சேடு. அப்ப எக்ஸ் ஆக 1 சமன் பிளஸோ மைனஸ் 4 அவுட் பண்ண கூட 2 தர வர்க்க மூலம் 2 பெருமானம் சொல்லப்பட்டிருக்கு பேப்பர்ல 1.41 என்று போடுங்க. அப்ப எக்ஸ் ஆக 1 சமன் பிளஸோ மைனஸ் பெருக்கி கொண்டீங்கன்னா 2 8 2.82. அப்ப இவடத்தை வைத்த மாதிரி இப்ப சக எடுக்கிற சக எங்க இருக்கு, பிளஸ் மைனஸ் இங்க இருக்கு. அப்ப இங்க தான் சக வரும். அப்ப சும்மா 2.82 போட்டு கூட்டுப்பட்டா கழிப்பட்டா கூட்டுப்பாடு அங்கே போனா கழிப்பட்டா 1.82 வரும். மறை எடுப்பீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஆக 1 சமன் மறை 2.82
கூட்டுப்படுது அங்கால போனால் களிப்படும் போது மறை 3.82 இது பொருந்தாது. காரணம் நீளங்கள் ஒருபோதும் மறையில வராது, உங்களுக்கு தெரியும். ஸோ இது பொருந்தாது என்று எழுதி கொள்ள வேண்டும். பொருந்தக்கூடிய ஆன்சர் எக்ஸாமன் 1.82 அலகு. அங்கே சென்டிமீட்டர் மீட்டர் என்று சொல்லப்படல, அலகு என்று சொல்லப்படுது. அப்போ அலகு என்று போட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி கேட்கான், ஓசியின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் கேட்கான். அப்போ ஓசிங்கிறது உங்களுக்கு தெரியும் 2x ஆக 3. அப்போ எக்ஸுக்கு கண்ட விடத்தின 1.82 சக 3. பெருமானத்தை கண்டு போட்டு தான் முதலாம் தசமதானத்தில் மட்டம் தட்டுங்க. இவரை முதலாம் தசமதானத்தில் மட்டம் தட்டின்னு செய்ய தேவையில்ல, பெருமானம் காண தேவையில்ல. அவன் சொல்கிற மாதிரி செய்து கொண்டு போங்க. அப்போ 2 தர கண்ட பெருமானத்தை எக்ஸுக்கு பதிலாக போட்டு பெருக்கி கொள்ளுங்க. 4 8 16 ஒண்டி மிச்சம் 3 சக எத்தனை வரும்? அங்கே 3. அப்போ ரெண்டையும் கூட்டும் போது 6.64 என்று வருது. முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டும் போது இரண்டாம் தசமதானத்தை பார்க்க வேண்டும் என்று 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. அந்த இரண்டாம் தசமதானம் 5 அல்லது 5 விட கூட என்று சொன்னால் 0 முதலாம் தசமதானத்தில் 1 கூடும் என்று படிச்சிருக்கோம். ரெண்டாம் தசமதானம் 5 விட குறைவு என்று சொன்னால் ரெண்டாம் தசமதானம் 0 முதலாம் தசமதானத்தில் மாற்றம் ஏற்படாது. ஸோ ஓசி சமன் 6.6 மாற்றம் வராது. காரணம் 4ங்கிறது 5ஓட குறைய 0 அந்த 0 போட தேவையில்லை, அலகு என்று போட்டால் போதும். அவன் சொன்ன கடைசி அந்த ஓசியினுடைய பெருமானம் 6.6 அலகு என்று வரும். இதுதான் கடைசியாக ஒரு முதல் பேப்பரில் வந்த ஒரு இருபடி சமன்பாட்டு கேள்வி, சரிதானே? அப்போ இதே மாதிரி சில முக்கியமான கேள்வி பகுதிகள் இந்த மேத்ஸ் வித் நிஷாத் என்ற யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்படும். ஆகவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஷோ ஆகும்ங்கிறத கூறிக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோவை முக்கியமான ஒரு தலைப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.